கைஸ், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளை மாதிரி நிறையா மக்களை ஈஸியாக ஏமாத்திடுறாங்க கைஸ் இந்த எம்என்சி. நான் ஒரு விஞ்ஞானியோ பயங்கரமாக டீப் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வர ஆளோ கிடையாது கைஸ். நான் என்னோட சொந்த வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வச்சு ஏமாற்றப்பட்டோமோ அப்படின்னு சொல்கிற ஆள். இப்போ மேட்ரு என்னன்னா, பைக் விஷயத்தை எடுத்துக்கிறோம். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ பைக் விஷயத்தை பார்ப்போம். ஷோரூமில் ஒரு பைக்கை வாங்குகிறோம். ஷோரூமில் போய் சர்வீஸ் கொடுக்கணும்னு பார்த்தா அவங்க நம்ம சொன்ன பிரச்சனையில் பாதி கூட சார்ட் அவுட் பண்ணலை. அதனால ஒரு பில்லை வேறு போட்டு கொடுத்துறாங்க. வெளியில் இருக்க மெக்கானிக்கிட்ட கொடுத்தா ஒரு நாள் சேர்த்து கூட அந்த பைக்கை வச்சுக்கிறட்டும், நல்லா சரி பண்ணி கொடுத்துறாப்புல. பில்லும் கம்மியாக தான் வருது. ஷோரூமில் தான் பொருள் எல்லாமே ஹோல்சேலாக வாங்குவாங்க. அங்கே தான் பில்லு கம்மியாக வரணும். அங்கே அதிகமாக இருக்கனால நம்ம வெளியில் கொடுக்குறோம். இதை கண்டுபிடிச்ச ஷோரூம்லாம் மக்களை ஷோரூமை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. சுவிட்சிலே நீங்கள் போகலாம், நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் போதும், கார் மாரி அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் ஓகேன்னு வாங்கி எல்லா வண்டியிலையும் அது வந்துடுச்சு. அப்படியே ஒரு வருஷத்தில் கிக்கரை தூக்கிட்டாங்க. கிக்கர் இல்லாட்டினா ஷோரூமுக்கு தான் வரணும். ஏன்னா மலையில் 2 நாள் நிப்பாட்டினோம் அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன வண்டி ஆஃப் ஆகிக்கிறோமா, இவங்க ஷோரூமுக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளால் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பைக்கில் கீர் பைக்கில் சென்டர் ஸ்டாண்டை போட்டு செகண்ட் கீரை போட்டு கையால் டயரை சுற்றி விட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ பார்த்த ஷோரூமு அப்புறம் இவங்க என்ன வரமாட்டாங்க அப்படின்ட்டு இப்போ சென்டர் ஸ்டாண்டவே தூக்கிட்டாங்க. கிக்கர் இல்லாதப்ப என்னடான்னு கேட்டால் BS6 நாம்ஸ் அப்படின்னாங்க. சென்டர் ஸ்டாண்டு எதுக்கு எந்த பைக்லையும் வர மாட்டேது இப்போ. ஸோ மேட்ரு என்னன்னா, அது மூலயமா நம்மளை ஒரு கார்னர் பண்ணி ஷோரூமுக்கு வர வைக்க வேண்டிய வேலை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ வெளியில் இருக்க மெக்கானிக்கை விட நல்லா சரி பண்ணி கொடுத்தோன்னா நாங்கள் ஷோரூமுக்கு வராமல் எங்கே வர போகிறோம்? ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் மாதிரி தானே. ஸோ இதேமாரி ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம ஏமாற்ற போடுறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அதை எப்படின்னு பார்க்கலாம்.